தோஹா கத்தாரில் ஒரு சமாதான பேச்சு நடைபெற்று வருகிறது. இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்பது பல கட்டங்களில் வெளிவராமல் இருந்த நேரத்தில் இன்றைக்கு அல் ஜசீரா தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சோர்ஸாக ஒரு முக்கியமான செய்தியாக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு அச்சமான ஒரு செய்தி என்னன்னா, காசாவினுடைய 40% பகுதிகளை அபகரித்து ரஃபாவை குவாண்டனாமா சிறைச்சாலைக்கு ஒப்பான ஒன்றாக மாற்றுவதற்கு இஸ்ரேல் திட்டமிடுகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. நமக்கு தெரியும், எங்களுடைய மக்கள் நாட்டுக்காக போராட வாங்க என்று சொல்லி ராணுவத்தில் சேர்க்கிறீங்க, சேர்த்துவிட்டு ராணுவமே எங்களுடைய மக்களை கொன்று குவிக்கிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. எனவே இஸ்ரேலி ராணுவம் எப்படிப்பட்ட கேவலமான அசிங்கமான ராணுவம் என்பதை இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 647வது நாளாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க. நமக்கெல்லாம் தெரியும், இந்த 647 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் அக்டோபர் 7, 2023 முதல் தடவையாக இஸ்ரேலியர்கள் மீது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தது. இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கைகள் எல்லாம் அப்பொழுதே வெளியாகி இருந்தது. எப்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று அதுல ஒரு முக்கியமான செய்தி வெளிப்பட்டிருந்தது. என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்தியதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, நியூயார்க் டைம்ஸ் ஒரு அறிக்கையை அப்போதே வெளியிட்டிருந்தாங்க. என்னன்னு சொன்னா, 2023 அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நிறைய வெஹிக்கிள்ஸ் அப்படி எரிஞ்சு சாம்பலாகி இருந்த காட்சிகள் காட்டப்பட்டிருந்தது. அந்த வாகனங்கள் எல்லாம் சாதாரணமாக துப்பாக்கி சூட்டில் எரிக்கப்பட்ட வாகனங்கள் கிடையாது. மேலதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் அல்லது அதுக்கு ஒப்பான தாக்குதல்களால் எரிக்கப்பட்ட வாகனங்கள், வெடித்து சிதறிய வாகனங்கள் என்கிற காட்சிகளை வெளியிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக சீக்ரெட்டான ஒரு முக்கியமான கட்டளை சட்டம், ஹன்னிபல் என்கிற கட்டளை சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதிலே முன்வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரியதொரு குற்றச்சாட்டு. ஹன்னிபல் என்கிற நடவடிக்கை என்னன்னு சொன்னா, தாக்குதல் நடத்தப்படும் போது இஸ்ரேலுடைய இராணுவம் எதிரி படையிடத்தில் யாரு அவங்களோட மோதுறாங்களோ அவர்களிடத்தில் உயிரோடு பிடிபடாமல் இருப்பதற்காக தன்னுடைய இராணுவத்தையே இராணுவம் கொலை செய்யும். இதற்கு பேர் தான் ஹன்னிபல் என்கிற ஒரு நடவடிக்கையாக இஸ்ரேல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக நமக்கு தெரியும், யாரு ஒரு இராணுவத்தோட தாக்குதல் நடத்துகிறார்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த சிஸ்டத்தை மேற்கொள்றது இல்லை. நிறைய வெளிநாடுகள், இப்போ இலங்கையில எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இலங்கையில் நடந்த இறுதி யுத்த நேரத்தில் எல்லாம் தமிழீழ விடுதலை புலிகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, சைனட்டை வச்சுக்கிடுவாங்க. சைனட்டை எதுக்காக அவங்க பயன்படுத்துவாங்கன்னா, இராணுவத்திடத்தில் உயிரோட பிடிபடுகிற ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னு சொன்ன சந்தர்ப்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உடனே சைனட்டை சாப்பிட்டு அவர்கள் உயிரை மாய்த்து கொள்வார்கள். நான் இராணுவத்திட்ட மாற்றதை விட நான் செத்து போகிறது மேல் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஏன்னா ரகசியங்கள் வெளியே போயிடக்கூடாது, என்னுடைய மக்களுக்கான போராட்டம் என்றெல்லாம் அவங்க அதுக்குரிய விளக்கங்களை சொன்ன காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரி பல குழுக்களும் இந்த வேலைகளை செய்வாங்க. பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இந்த வேலையை செய்வதில்லை, அப்படி தற்கொலை அவர்கள் செய்வது இல்லை. ஏன்னா மார்க்கத்திலையும் இந்த தற்கொலை என்பது தடை செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால அவர்கள் இந்த வேலையை செய்யறதில்லை. ஆனால் உலகத்திலேயே ஒரு இராணுவம் தான் சிக்கிக்கொள்ள போகிறேன் என்று தெரிகிற நேரத்தில் தன்னோடு இருந்த இன்னொரு இராணுவத்தால் கொல்லப்படுகிற ஒரு சிஸ்டம் எங்கே வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலி தான் வைத்திருக்கிறார்கள். இதுக்கு சொல்கிறது ஹன்னிபல் அட்டாக்னு சொல்லுவாங்க. இந்த அட்டாக் அக்டோபர் 7 பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்திய நேரத்தில் அவங்க நிறைய பேரை பணைய கைதிகளாக பிடிச்சிக்கிட்டு வரும்போது மீதி உள்ளவங்க மேலே இஸ்ரேலே தாக்குதல் நடத்தியது, பல பேரை கொன்றுவிட்டு பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தின் மீது பழி போட்டது என்கிற குற்றச்சாட்டை நியூயார்க் டைம்ஸ் பகிரங்கமாகவே முன் வச்சிருந்தாங்க. இப்பொழுது அதற்கும் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு இருக்குன்னு சொன்னா, இன்றைய நாளில் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நிறைய தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல்கள் என்னங்கிறத நம்ம தனியாக பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களில் ஒரு இராணுவத்தை சேர்ந்த ஒரு சிப்பா, இஸ்ரேலுடைய போர்சஸ்ல ஒருவன், அவன் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உயிரோடு அவனை பிடிப்பதற்கு அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கல, அவன்
உயிரோடு பிடிபட போகிறான் என்பதை தெரிந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த இஸ்ரேலுடைய இராணுவத்தின் மீதே ஹன்னிபல் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஹன்னிபல் அட்டாக்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, நீ அவன்கிட்ட மாட்டினு சொன்னால் அது சிக்கலாக போயிடும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இந்த பணைய கைதிகள் விடுதலைன்னு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவன் வேற போய் மாட்டிக்கிட்டான்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அவனை விடுதலை பண்ணுறதுக்கும் தனியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி வந்துடும்ங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஹன்னிபல் அட்டாக்னு இவர்களே அவனை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த ஹன்னிபல் அட்டாக் சம்பந்தப்பட்ட செய்திகள் இன்றைக்கு மிகப்பெரிய பரபரப்பாக இஸ்ரேலுக்குள்ள மாறி இருக்கிறது. எங்களுடைய மக்கள் நாட்டுக்காக போராட வாங்க என்று சொல்லி ராணுவத்தில் சேர்க்கிறீங்க, சேர்த்துவிட்டு ராணுவமே எங்களுடைய மக்களை கொன்று குவிக்கிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. எனவே இஸ்ரேலி ராணுவம் எப்படிப்பட்ட கேவலமான அசிங்கமான ராணுவம் என்பதை இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். தன்னோடு நின்று சண்டையிடக்கூடியவனையே இன்னொரு அட்டாக் மூலமாக ஹன்னிபல் அட்டாக்ங்கிற பேரில் கொன்று குவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் பாலஸ்தீன அப்பாவிகளை கொல்லாமல் இருப்பார்களா என்கிற ஒரு கேள்வி வருகிறதா இல்லையா? எனவே இந்த ஒரு விவகாரம் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள சூடு பிடித்திருக்கிறது. பல பேரும் கேள்விகளுக்கு எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். இஸ்ரேலி ராணுவமே ஒரு எழுதப்படாத விதியாக இந்த ஹன்னிபல் அட்டாக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதற்கான அனுமதி தற்போது ராணுவத்தால் வழங்கப்பட்டிருப்பதான செய்திதான் பரபரப்பாக மாறி இருக்கிறது. என்னன்னா, மாட்டிக்கிற நிலைமை வருதா, நம்மால நீங்களே சுட்டு கொன்றுங்க என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த செய்திகளுக்கு மத்தியில் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 47 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 36 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாள் என்பது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய இராணுவ பிரிவு உருவாக்கப்பட்ட இராணுவ பிரிவை உருவாக்கிய முகமது லைஃப் அவர்கள் கொல்லப்பட்ட ஷஹீதாகி 1 வருடமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர், இராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் இது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், அந்த முகமது லைஃப் அவங்கள புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா முகமது லைஃப் பெரும்பாலும் பேசப்படுகிற ஒருவர் அல்ல. பெரும்பாலும் நம்ம யார் இஸ்மாயில் ஹனியாவை பேசுவோம், அதே போன்று ஷேக் யஹ்யா சின்வார் அவர்கள் பேசப்படக்கூடிய ஒருவராக இருந்தார். ஷேக் அகமது யாசின், ஷேக் ரந்திசி இவங்களெல்லாம் பேசப்படக்கூடிய ஆட்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் என்று எடுத்துக்கிட்டால் அந்த இராணுவ கட்டமைப்பு உருவாக்கினது யாருன்னா முகமது லைஃப் அவர்கள். அவருடைய சகோதரர் தான் தற்போது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தளபதியாக செயல்பட்டு வருகிறார். அவரையும் கொன்னுட்டோன்னு பலமுறை அறிவிச்சிட்டாங்க. இன்னும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவர் தான் தங்களுக்கு தளபதியாக செயல்படுவதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த நிலையில இந்த முகமது லைஃப் அவங்க இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாத ஒருவராக இருந்தார். ஆனால் இவர் தான் இந்த தாக்குதல்கள் முழுவதையுமே, இந்த இராணுவ கட்டமைப்பை முழுவதும் உருவாக்கி இஸ்ரேல் மீதான அனைத்து துல்லியமான தாக்குதல்களையும் உருவாக்கியவர், எப்படி செய்யணுங்கிற பயிற்சிகளை எல்லாம் வழங்கியவர். அதை தாண்டி முகமது லைஃப் அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கெரில்லா தாக்குதல் முறைகளையும் அவர்தான் உருவாக்கியவர், கற்றுக் கொடுத்தவர் என்று சொல்லப்படுகிற நிலையில தான் இன்றைக்கு அவர் மரணித்து 1 ஆண்டுகளான நிலையில அபு உபைதாவுடைய அறிவிப்பில் அவர் என்ன சொல்றாருன்னா, முகமது லைஃப் அவர்களுடைய மரபிலே, அவருடைய வழியிலே இஸ்ரேலுக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்தும் நடைபெறும், பாலஸ்தீனத்தை விடுவிப்பதற்கான முகமது லைஃப் அவர்களுடைய வேட்கை தொடர்ந்தும் நடைபெறும், அந்த வேட்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி அபு உபைதா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை வெளியாகி இருக்கு. அபு உபைதாவோட முழுமையான அறிக்கையை பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு அறிவிப்பது. ஏன்னா அவர் நெகிழ்ந்து அந்த செய்திகளை சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா ஒரு நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்களுடைய களத்தளபதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானே நேரடியாக முகமது லைஃப் அவர்களை ஓரிரு தடவைகள் தான் பார்த்திருக்கிறேன். ஒரு மிகச்சிறந்த தளபதியாக இந்த சமூகத்தினுடைய இராணுவ கட்டமைப்பை அவர் உருவாக்கினார். பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த அனைத்து இளைஞர்களும் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டார். எனவே தனக்கு உடம்பு முடியாத நிலையில் மரணிக்கிற வரைக்கும் தளபதியாக அவர் செயல்பட்டதற்கான காரணம்னா, இடுப்புக்கு கீழே அவருக்கு ஒர்க் பண்ணலனாலும் சிந்தனை மிக தெளிவாக இருந்ததுனால அனைத்து துல்லியமான நடவடிக்கைகளிலும் அவர் ஈடுபட்டார். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெறுகிற வரை நாங்கள் போராடுவோம் என்கிற செய்திகளை அபு உபைதாவுடைய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களில் ஜபாலியா பகுதிகளில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஒருவன் படுகாயம் அடைந்திருக்கிறான் என்று இஸ்ரேலுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சி, இஸ்ரேலி டைம் உள்ளிட்ட பல செய்திகளும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இது இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் படைப்பிரிவை நோக்கிய தாக்குதல் என்று சொல்லப்படுகிற அதே நேரம் காசாவினுடைய கான் யூனுஸ், தூஃபா, அதே போன்று சுஜாஇயா பகுதிகளிலையும் இன்றைக்கு ஒரே
நேரத்தில் 3 முக்கியமான அட்டாக் நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரேலுடைய ஊடகங்களே பயங்கரமான பாதுகாப்பு சம்பவம் என்று இதை வர்ணித்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், கடந்த சில நாட்களாகவே இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் உக்கிரமான உச்சகட்டமான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். தனியாக கான் யூனிஸ் பகுதிகளில் இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்க் ஒன்றும் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி உள்ளிட்ட செய்தித்தளங்கள் என்ன சொல்றாங்கன்னா, காசா பகுதிகளில் புதியதொரு பேரழிவு இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிராக இடம்பெற்று வருகிறது என்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, பல மணி நேரங்கள் இன்றைக்கு இந்த 3 இடங்களிலும் நேருக்கு நேர் சண்டை நடைபெற்றிருக்கிறது. இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, எத்தனை பேர் படுகாயமடைந்தாங்க என்கிற செய்திகள் இதுவரைக்கும் துல்லியமாக வெளிவரவில்லை. ஆனால் நிச்சயமாக அது வெளிவரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படி தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால், இஸ்ரேலுக்கு எதிரான மிக முக்கியமான பல தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு அச்சமான ஒரு செய்தி என்னன்னா, காசாவினுடைய 40% பகுதிகளை அபகரித்து ரஃபாவை குவாண்டனாமா சிறைச்சாலைக்கு ஒப்பான ஒன்றாக மாற்றுவதற்கு இஸ்ரேல் திட்டமிடுகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. நமக்கு தெரியும், தோஹா கத்தாரில் ஒரு சமாதான பேச்சு நடைபெற்று வருகிறது. இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்பது பல கட்டங்களில் வெளிவராமல் இருந்த நேரத்தில் இன்றைக்கு அல் ஜசீரா தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சோர்ஸாக ஒரு முக்கியமான செய்தியாக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கத்தார் தலைநகர் தோஹாவில் மறைமுக பேச்சுவார்த்தை இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கும் இடையில் நடைபெற்று வருகிறது. இதுல நாங்க உங்களோட சமாதானத்துக்கு வர்றதாக இருந்தால் இப்படி ஒன்று நாங்க செய்ய போறோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டால் ஒரு வரைபடத்தை காட்டியிருக்காங்க. முன்னால் இந்த வரைபடம் காட்சிப்படுத்தப்படும் உங்களுக்கு, அதில் நீங்க பார்க்க முடியும். அந்த வரைபடத்தில் காசாவினுடைய கரையோர பகுதிகளை எல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோலில் வைக்கிற மாதிரியான வரைபடம் ஒன்று இன்றைக்கு அவங்க ஒப்படைச்சிருக்கிறது மட்டுமல்லாமல் ரஃபா பகுதிகளில், குறிப்பாக வடக்கு நார்த் காசாவில் ஜபாலியா பைத்துலாகியாவில் தொடங்கி தெற்கில் இருக்கக்கூடிய ரஃபா பகுதி வரைக்கும் இந்த ஸ்ட்ரிப்பினுடைய அந்த கரையோர பகுதிகளை தாண்டின மற்ற பகுதிகள், இஸ்ரேலோடு இணைந்திருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய பரந்த திட்டம் ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கிறது மட்டுமல்லாமல் இதனூடாக ரஃபாவில் கிட்டத்தட்ட ஒரு 6.5-7 லட்சம் பேரை உள்ளடக்கிற மாதிரி ஒரு வெளிப்படையான சிறைச்சாலை, காசா ஆல்ரெடி சிறைச்சாலை மாதிரி தான் இருக்குது. உணவு இல்லை, தண்ணி இல்லை, மருந்து இல்லை, தாக்குதல் நடத்தப்படுகிறது. நல்லா இருக்கிற நேரத்திலேயே இஸ்ரேல் சொல்றதை தான் அவங்க செய்யணும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருந்த நேரத்தில் அதுக்கு எதிராக தான் யுத்தமே பண்ணாங்க. இப்போ என்ன சொல்றான்னு கேட்டால், ரஃபாவுக்குள்ள இந்த பகுதிகளை எல்லாம் உள்ளடக்கி 7 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நவீன சிறைச்சாலைன்னா அவங்க குடும்பமாக இருப்பாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டை மீறி எதுவும் செய்ய முடியாதுங்கிற விதமாக ஒரு சிறை ஒன்றை உருவாக்குகிற திட்டம். இதுக்கு காசாவினுடைய குவாண்டனாமா என்கிற ஒரு பெயரை இன்றைக்கு பாலஸ்தீன மக்கள் சூட்டி இருக்கிறாங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற கோரிக்கைகள் தற்போது வலுக்க ஆரம்பித்து விட்டது. அதனால தான் பேச்சுவார்த்தைகள் இழுபறியாக இருக்குது. எப்படி ஏற்றுக்கிறதுன்னு யோசிக்கணுமா இல்லையா? குவாண்டனாமா சிறைச்சாலையை பற்றி நிறைய இளைஞர்களுக்கு புதிதாக அவங்களுக்கு தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக குவாண்டனாமா சிறைச்சாலையை பற்றி பல ஊர்களிலும் பேச்சு பொருளாக அது மாறி இருந்தது. காரணம் என்னென்னா, குவாண்டனாமா என்கிற இந்த ஈராக் போர் நடைபெறுகிற இடத்துல ஈராக்கில் இருந்த இஸ்லாமியர்களில் படித்த டாக்டர்கள், என்ஜினியர்கள், ப்ரொஃபஸர்கள் இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் கைது பண்ணிட்டு போய் குவாண்டனாமா சிறைச்சாலையில் தான் அடைச்சி வைப்பாங்க. அடைச்சி வச்சு அவர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகளை கொடுப்பார்கள், அவர்களை துன்புறுத்துவார்கள், அநியாயம் பண்ணுவார்கள். சிறைகளுக்குள்ளேயே செத்து மடிந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள். இந்த சிறைச்சாலையினுடைய சிறை காவலராக இருந்தவர் பின்னாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். த ட்ரைட்டர் என்கிற பேரில், அவர் துரோகி என்கிற பேரில் ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்கிறார். தற்போது இஸ்லாமிய பிரச்சாரகராக உலகம் முழுவதும் அவர் பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டு வருகிறார். எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, அந்த குவாண்டனாமா மாதிரியான ஒரு சிறையை காசாவுக்குள்ள உருவாக்குவதற்கான ஒரு முன்மொழிவை பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்திலேயே இஸ்ரேல் ஒப்படைத்திருக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு சமாதானத்துக்கு வாங்க என்று சொல்லி அவங்க விரும்புவாங்களா? நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க. இந்த மக்களுக்கு எப்பொழுது விடுவு கிடைக்கும் என்கிற கேள்விதான் நம்முடைய நெஞ்சங்களில் எப்பொழுதுமே நிறைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் மட்டும்தான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். எனவே பாலஸ்தீனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், பாலஸ்தீன மக்களுக்காக துஆ செய்யுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக கண்டிப்பாக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரத அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.